உங்கள் நடித்த காட்சியில் நிறைய வந்து எடிட் பண்ணிட்டாங்க. அதை எடிட் பண்ண சொன்னது வந்து ரஜினி சார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை இந்த ரஜினிக்கு வேண்டப்படாதவர்களும் சத்யராஜ் காதில் போட்டாங்க. 3 நாள் இல்லை, 1 மணி நேரம் பல நாளே போதும் சார் ரஜினி சாரை பார்த்துட்டு. அவங்கள அப்படியே அது என்ன மெஸ்மரிசம் மெடிடேஷனே தெரியாது, அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர். எடுத்தோன்னா தோலில் போட்டு தான் சார் கை போட்டு பேசுவார். அங்கேயே ஃப்ளாட்டு சார் நீங்கள். ஸோ நிறைய ஸ்டேஜில் இப்போ ப்ரொமோஷனில் சத்யராஜ் ரஜினி சாரை பற்றி தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு, இப்படி ஒரு மனிதர் அப்படின்ட்டு. இந்த படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடி தாண்டுங்கிறத சத்யராஜ் தான் சொல்கிறார். இப்போ மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் எல்லாரும் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பல நடிகர்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ சத்யராஜ் சாரை பற்றி பெருசாக வெளியில் எங்கேயுமே நிறைய விஷயங்கள்லாம் வந்ததே கிடையாது. ஸோ சத்யராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப வருஷமாக சொல்கிறாங்க. அது இப்போ எப்படி ஜாயின் பண்ணாங்க, ஆரம்ப காலம் சத்யராஜ் அவர்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஓகே, ரஜினி சாருக்கும் சத்யராஜுக்கும் உள்ள அந்த விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த திரையுலகத்துக்கு எப்படி சத்யராஜ் வந்தாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நினைக்கிறேன். அவர் கோயம்புத்தூர் பக்கத்தில் மாதம்பட்டியில் வந்து ஒரு ஜமீனுடைய இந்த பரம்பரை. அவர் பணத்துக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது, ராஜா வாழ்க்கை. மாதம்பட்டி ஜமீன். ஆமாம், ஜமீன் பரம்பரை, நல்ல படித்தவர் தான். பட் என்னென்னா இதுக்கடையில் அவருக்குன்னு சில பேருக்கு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கும், நம்ம இப்படி தான் போகணும்னு சொல்லி. அப்போது சத்யராஜ் அவர்கள் வந்து ஃபிலிமில் நடிக்க போகலாங்கிற ஆசை வந்து ரொம்ப இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமானாலே நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியில். அங்கெல்லாம் போகக்கூடாது, கெட்டு போயிடுவாடா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, கூத்தாடியப்பா இப்படிலாம் வந்து பேசுவாங்க. பட் அது வந்து அந்த ஒரு பீரியட் இருந்தது. இன்றைக்கி வந்து அது வந்து நம்ம ஐடி கம்பெனி மாதிரி ஃபேன்ஸாக மாறிடுச்சு சினிமாங்கிறது, விட்டுருவோம். இப்போ சத்யராஜ் வந்து இல்லை நான் சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது வீட்டிலலாம் கொஞ்சம் எதிர்ப்புகள் வருது. பட் ஆனாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் பேக் போனாக இருந்தது மாதம்பட்டி சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் என்ன சொன்னார், அவர் வந்து அண்ணன் முறை வேணும் சத்யராஜ் அவர்களுக்கு. அப்போ ஒன்றும் இல்லைடா, நீ அதாவது எல்லா பேரையுமே ஒரு லட்சியத்தோடு போகணும், உனக்கு இதுதான் ஆசைன்னு நீ போ, நான் இங்கே என்னங்கிறத நான் பேசிக்கிறேன், மற்றவன்ட்டெல்லாம் உனக்கு தான் பணங்கன்னா தேவைன்னா சொல்லி நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா மாதம்பட்டி சிவகுமார் அங்கே வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய பண்ணையாருன்னு அப்படி இருப்பாங்க ஜமீனில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜமீன் பரம்பரை இன்றைக்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது மாதம்பட்டி சிவகுமார் ஊரில். ஸோ அப்போ சத்யராஜை வந்து நீ போடன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறதே அவர் தான் அனுப்பிச்சி வைக்கிறார். ஏன்னா அவரும் சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆள். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் அவர் பண்ணார், அதை பற்றி அப்புறம் சொல்லுங்கள். அதுக்கிட்ட சிவகுமார் அவர்களும் அந்த இதில் சம்மந்தப்பட்டவர் அவர். அப்படிங்கும்போது சிவகுமார் வந்து இதுக்கு முன்னாடியே படங்களுக்கு வந்து சினிமாவில் நடிச்சிட்ருக்கார். ஓரளவு அந்த குரூப்பில் இருந்து வந்தவர் இந்த சிவகுமார் அவர்கள், அந்த மாதம்பட்டியோட ஃபேமிலியிலேருந்து போன ஒரு சிவகுமார். ஆமாம். அப்போ வந்து சிவகுமார் வந்து அப்படியே படம் பண்ணிகிட்டு இருக்கார், சிவாஜி படம், எம்ஜிஆர் படம் நடித்து அப்படியே சின்ன சின்ன ரோலில் வந்து கே பாலச்சந்திரன் வந்து அவர் ஹீரோவாக போயிட்டு சமயத்தில் இப்போ சத்யராஜும் சிவகுமார் அண்ணன் போயிருக்காங்க இல்லையா அப்படிங்கிற சொல்லும்போது, நீ போடா போய் நடுறா என்ன தேவையோ பார்த்து கொண்டா, நான் உன்னை செலவு பண்ண தரேன்டா அப்படின்னு சிவகுமார் தான் அவருக்கு வந்து பெரிய ஹோப் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். இப்போ சத்யராஜ் கோயம்புத்தூர் புறப்பட்டு சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்தோம்னா இது பெரிய இந்த பட்டின பிரவேசம்னு சொல்லுவாங்களா பாலச்சந்தர் பண்ணுறது. ஸோ பெரிய பட்டினம் தான் சொல்லுவாங்க. அப்போ மெட்ராஸோ சென்னையெல்லாம் பேர் கிடையாது. இப்போ சத்யராஜ் வந்து பார்க்கும்போது சிவகுமார் தான் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டாக வேறு இருக்காங்க. அப்போது படங்களை நடிக்கலாம் போது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இன்றைக்கி சினிமா ஈஸி, அன்றைக்கெலாம் வந்து கதவத்தனா திறக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சொல்லி சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கார். அதுக்கு முன்னாடி சர்வேல ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்னதான் மாதம்பட்டி சிவகுமார் வந்து மாதம் ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு இருந்தால் கூட, பட் இவர் வந்து எப்படி வாங்குறதுன்னு ஒரே இதில் நம்மளுடைய சொந்தக்கால் நின்றுப்போ படங்களை முயற்சி பண்ணுவோம் அப்படின்னும் போது அவருடைய ஐடியா பண்ணும்போது தான் இந்த ஸ்கிராப்னு சொல்லி பண்ணுவாங்க. அதாவது ஷிப்பெல்லாம் உடஞ்சி போய் இரும்பு சாமான்லாம் வாங்கி பண்ணுவாங்க. அந்த ஸ்கிராப்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் சைடில் பண்ணுறாரு. இதற்கிடையில் அந்த வருமானம் ஒரு பகுதி எப்போயா தான் வரும் நம்ம ஸ்கிராப்புங்கிற மேட்ரு. அதுக்கு ஸ்கிராப் எடுத்தார் அவர். அது ஷிப்பு வந்து தரக்கட்டி நின்று சார். சில ஷிப்பெல்லாம் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் டேமேஜ் ஆச்சுன்னா ஃபுல்லாக உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடைக்கும் போது அதுக்குள்ள பார்ட்ஸ் இரும்பு சாமான் எல்லாமே வரும். அதை சில பர்டிகுலர் பேர்ஸ் ஸ்கிராப்பாக எடுத்து அந்த இரும்பு கடையில் கொடுத்து போட்டு அதில் வர்ற காசில் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விவரம் பண்ணார். ஸோ அந்த வருமானம் அவ்வளோ பெருசாக இல்லை. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் கடை போடலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் பார் ஒன்று போடலான்னு சொல்லி ஜெமினி பதில் ஒரு ஐஸ்கிரீம் பார் ஒன்று போடுறாரு. அந்த கடை ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஜெய்சங்கருடைய சன். ஆமாம், அவர் வந்து நம்ம ஐ டாக்டர் அவர். ஸோ அவருடைய கிளினிக் பக்கத்தில் ஜெமினி பேர்சன் பக்கத்தில். ஸோ அந்த ஒரு கடையை ஒன்று போகிறாரு. அது கொஞ்சம் போகுது, அப்படியே போகுது, ஐஸ்கிரீம் பாரில் கொஞ்சம் போகுது. இருந்தாலும் இவருடைய லட்சியம் பூரா இந்த சினிமான்னு போகிறது. இந்த பக்கம் ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ், இந்த பக்கம் ஐஸ்கிரீம் கடை, இப்படியே போகும்போது சிவகுமார் தான் என்ன பண்ணுறாரு, சரி சினிமாவில் ரொம்ப ஆர்வம் இருந்துட்டா கொஞ்சம் சில விஷயங்களை கற்றுக்கணுன்டான்னு சொல்லி ட்ராமாலாம் அப்போது நாடக குரூப்பில் போய் நீ சேர்ந்தேன்னா அந்த பேசிக் சில விஷயங்கள் கற்றுக்கலாம்
அப்படிங்கும்போது சகஸ்ரநாமம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர் வந்து தனி ட்ரூப்பே வச்சுருந்தார், நாடக கம்பெனி வச்சுருந்தார். அந்த நாடகத்தில் போய் சேர்த்துறார் சிவகுமார். 10 ரூபா தான் சம்பளம் அவருக்கு. சிவாஜி சார் பண்ணும்போதே வந்து 1 ரூபால சம்பளம் நடிச்சிருக்காங்க. சத்யராஜில் 10 ரூபா சம்பளம். எனக்கு வந்து 10 ரூபா சம்பளம் நீ கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுத்தாலும் சந்தோஷம், எப்படியா தொழிலை கற்றுக்கணும், ஸோ ஆக்டிங் வந்து வரைக்கணும்னு சொல்லி அந்த சகஸ்ரநாமம் அவர்களுடைய ட்ராமா கம்பெனியில் போய் சத்யராஜ் சேர்றாரு. அதில் வந்து அந்த நடிப்பை வந்து கற்றுக்குறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த பக்கம் மாதம்பட்டி சிவகுமாருடைய ஹெல்ப்பு, இந்த பக்கம் நம்ம நடிகர் சிவகுமாருடைய ஹெல்ப்பு, இந்த பக்கம் ஸ்கிராப்பு, இந்த பக்கம் ஐஸ் கம்பெனி, நாடகம், இது அப்படின்னு ஒரே போராட்டம். வாழ்க்கை எப்படி போகுது. அதாவது எப்பவுமே ஒரு முயற்சிக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனுடைய விளைவாக 78 ஒரு படம் உருவாது. டிஎன் பாலு டைரக்ஷனில் ஒரு புதுமுகம் தேவைப்படுதுன்ற ஒரு விஷயம் வரும்போது தான் சிவகுமார் அவர்கள் டக்குன்னு சொல்லி டிஎன் பாலு போய் பாடுறான்றாங்க. டிஎன் பாலு பார்க்குறாரு. சத்யராஜ் நல்லா ஹைட் வெயிட்டாக கொஞ்சம் நல்லா இருப்பார் பார்க்குறதுக்கு. அப்போல்லாம் கொஞ்சம் முடியெல்லாம் நிறையா இருந்துச்சு அவருக்கு. அதை அப்போ டிஎன் பாலு நான் தேடிட்டு இருந்த ஆள் நீ தான் வாயா அப்படிங்கும்போது அந்த ஹீரோ யாருன்னா இந்த கமலஹாசன் பண்ண படது சட்டமின் கையில்னு ஒரு படம். அந்த படத்தெல்லாம் சத்யராஜ் அறிமுகமாகிறார். அந்த படமே அந்த படம் வந்து இந்த சில்வர் ஜூப்ளி படம். சத்யராஜ் கேரக்டர் வந்து பேசப்பட்ட கேரக்டர் அது ஒன்று. அப்போ யார் இவ்வளோ ஹைட்டு வெயிட்டாக கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே ஒருத்தன் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அவரை வாண்டடு. ஸோ அதான் எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கடையில் சிவகுமார் உடனே வந்து அவர் நடித்த ஒரு 2 படம், கண்ணன் ஒரு கைக்குள்ளே முதலிரவு சிவகுமார் ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த படங்களையும் சிவகுமாரை வந்து சத்யராஜை கூப்பிட்டு வச்சு வாய்ப்பு தர்றாங்க. அப்படி தான் அவருடைய பயணம் போகுது. இதற்கிடையில் தான் டக்குன்னு ஒரு பெரிய பிரேக்காக வந்து ரஜினி அவர் நடித்த 3 ஒரு படம், அலெக்ஸ் பாண்டியனை கலக்கியிருப்பார். அந்த படத்தில் சத்யராஜுக்கு ஒரு ரோல் வருது. ஸோ ரஜினி சார்னாலே வந்து இமயமாச்சு, உச்சமாச்சு, சத்யராஜ் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. ஆஹா ஓகே ரஜினி சார் படம் உடனே பண்ணுன்னு 3 தான் ரஜினி சாரும் சத்யராஜும் பண்ண ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். உங்களுக்கு அது தெரியுமேப்பா, அது அலெக்ஸ் பாண்டியன்லாம் தெரியும். இன்ன வரைக்கும் ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்குன்னா 2 பேரை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சிவாஜி எஸ்பி சௌத்ரி தங்க பதக்கம் சொல்லுவாங்க. 2வது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த 3 அலெக்ஸ் பாண்டியன் தான் சொல்லுவாங்க. சார் பல தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக நடிக்கணும் அப்படின்னா இவங்க அந்த அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் ரஜினி சாரோட ஸ்டைலு, அந்த பாடி லாங்குவேஜ் அதை பார்த்து நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லலை. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் இதை பற்றி சொல்லுவாங்க. அது பயங்கரமான ஒரு ஃபயராக இருக்கும். ரஜினி பாடி லாங்குவேஜே ஒரு மிரட்டலான பாடி லாங்குவேஜாக இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 30 மினிட்ஸ் தான் படத்தில் அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டரில் வருவார். மிரட்டி இருப்பார் படம். அந்த ஸ்டேஷனுக்கு என்ன சொல்றீங்க, யாரோ வருவார், அவர் பேர் என்ன சார், நல்ல பேர் செந்தாமரை அவர் கேரக்டர் படு பயங்கரமாக இருக்கும். அதில் டைலாக்லாம் பவர்ஃபுல் டைலாக் சார். அதாவது பீட்டர் செல்வகுமார்னு அவர் தான் ஸ்டோரி டைலாக்கு. பின்னிருப்ப சத்யா மூவிஸோடைய ஃபஸ்ட்டு படம் அது. ஜெயநாதன் டைரக்ஷன். எம்ஜிஆர் வச்சு இதேக்கணி பண்ண டைரக்டர். ரஜினியை வச்சு வேற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்துலலாம் சத்யராஜ் இந்த ரஜினி இந்த காம்போ வருவது. அப்புறம் தொடர்ந்து ரஜினி சாரோட படங்கள் பண்ணுற பாயும்புலி பண்ணுறாங்க, தம்பிக்கு அந்த ஊர் பண்ணுறாரு, அப்படி தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வர்றாங்க. அதற்கிடையில் வந்து அவருக்கு சில ஹீரோ ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. ஏன்னா ஹைட் வெயிட் நல்ல ஒரு கேரக்டராக பண்ணும்போது தான் சாவின்னு ஒரு படம். அவர் வந்து கிரைம் சப்ஜெக்ட் சரிதா பண்ண படம். அந்த படம் வந்து ஹிட்டு. சத்யராஜ் ஹீரோ நடித்த டென்னிஸ் பிளேயராக வருவார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்கும். இந்த சாவி தான் படத்தில் ஹைலைட்டே. அந்த கேரக்டர் வச்சு தான் ஒரு படம் பண்ணாங்க. படம் ஹிட்டு. பட் அதற்கு பிறகு என்னென்னா இவர் ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்தது மாதிரி வரலன்னு சொல்லி திரும்பி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் மணிவண்ணன் வந்து பாரதி ராஜா கிட்ட இருந்துட்டு அவர் படம் பண்ண வர்றாரு. மணிவண்ணனும் சத்யராஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா படித்தவங்க. அப்போது நீ வந்துட்டடா நான் டைரக்ஷனோட வரும்போது தான் சத்யராஜும் இந்த மணிவண்ணனோட காம்போ அமையும் போது தான் சத்யராஜனுடைய திறமை வெளியில் தெரிய வருது. ஸோ 100வது நாள்னு ஒரு படம் பண்ணும்போது தான் அந்த மொட்டைத்தலை அந்த கூலிங் கிளாஸ் பயமா இருக்கும். படமே சத்யராஜ்லாம் அப்போ வந்து மோகன் டாப் ஹீரோ. சத்யராஜ் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். சத்யராஜ் ஹீரோ மாதிரி இருக்கும் அந்த படத்தில். 90வது நாளில் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. சத்யராஜ் பேசப்படுறாரு. வரிசையாக இந்த மணிவண்ணன் படங்கள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் அமதி படையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் எப்படி இருப்பாங்கிற தோல் உரிச்ச படம். அது சர்ச்சையை ஏற்படுத்திச்சு படம். சில்வர் ஜூப்ளியோட டபுள் ஆக்ஷனில் அமாவாசைன்ற ஒரு கேரக்டரில் வந்து கலக்கியிருப்பார் படம். கேரக்டர் புரிஞ்சிக்க மாட்டேன்ற. அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த டைலாக் டெலிவரி வச்சு உடனே இந்த மணிவண்ணன் 24 மணி நேரம் படம் பண்ணுறாரு. அது சூப்பர் ஹிட்டு. அப்படியே சிவாஜி காம்போக்குள்ளே போகிறாரு. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம். இந்த கேரக்டர்லாம் மிக்ஸ் பண்ணி ஜல்லிக்கட்டு பண்ணுறாங்க. அது சூப்பர் டூப்பர் படம். மணிவண்ணன் டைரக்ஷனில் வரிசையாக படம் வருது. ரஜினி கூட பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப ஃபேவரேட் டைலாக்கே தகுடு அப்படிங்கிற அந்த டைலாக் ரொம்ப ஃபேவர் ஆகுது. சத்யராஜ் அப்படியே ஃபோக்கஸே ஒரு லெவலுக்கு வந்துட்டார்.
இந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி மீண்டும் இந்த ரஜினி சாரோட ஒரு படம் சேர்றாங்க. மிஸ்டர் பாரத். ஸோ ஈக்குவலான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இது இந்த ரஜினி சார் இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறா, அப்பா கேரக்டர் அப்படிங்கும்போது தான் சத்யராஜன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து 2 பேர் படம் பண்ணவங்க. இப்போ சத்யராஜ் வந்தோடனே ரஜினி சார் ஹீரோ அவருடைய 3 முகத்தில் சின்ன ரோலில் பண்ணி அதாவது எல்லா படம் சின்ன சின்ன ரோலில் பண்ணாங்க. 3 முகம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஈக்குவல் கேரக்டர். சத்யராஜ் உடனே பண்ணுவோன்றாங்க. படம் தயாராது மிஸ்டர் பாரத் படம் ஹிட்டு, பெரிய லெவலில் பேசப்படுறார். பட் இதுக்குள்ளே ஒரு சின்ன சர்ச்சை ஒன்று உருவாது. சத்யராஜுக்கு ஒரு தவறான தகவல் அங்கே போய் சேருது. என்னன்னு கேட்டால், உங்கள் நடித்த காட்சியில் நிறைய வந்து எடிட் பண்ணிட்டாங்க, அதை எடிட் பண்ண சொன்னது வந்து ரஜினி சார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை இந்த ரஜினிக்கு வேண்டப்படாதவர்கள் வந்து சத்யராஜ் காதில் போட்டாங்க. அதாவது ரஜினி கிட்ட சில பேர் கால் ஷீட் கேட்டிருப்பாங்க, கொடுக்க மாட்டேன், அந்த டைம்ல கொடுக்க முடியாம இருக்காருங்க. அப்ப இது மாதிரி பரப்பி விட்டுருது. கண்டிப்பா ஒருத்தர் இல்லாம போது போட்டு விட்டுருவாங்க. பட் சத்யராஜ் அந்த நேரத்தை கொஞ்சம் சிந்திச்சிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஏய், நீ ரஜினி பற்றி தப்பா சொன்ன, ரஜினி சார் நேரடியாக கேட்டது அந்த பிரச்சனை இல்லை. பட் அதை ஓரளவு நம்பினார்னு தெரியல, அந்த மேட்டரை காதில் வாங்கிட்டார். அதில் வந்து சத்யராஜ் கொஞ்சம் உடன்பாடு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நம்ம கேரக்டர் எல்லாமே எடிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் என்ன, லென்த்தியாக ஒரு படம் போகும்போது ஃபுட்டேஜுக்காக தேவையில்ல சில காட்சிகள் எடிட் பண்ணி நம்ம பண்ணதான் வரும். அது ஒரு டைரக்டர் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கோடிக்கணக்கில் படம் பண்ண போகிற ப்ரொடியூசரே போட மாட்டாங்க. இப்போ ரஜினி சார் எப்படி பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் தவறுதலாக ஒரு செய்தி சத்யராஜுக்கு போய் சத்யராஜ் அதை வந்து நம்பிட்டார். அதன் மூலம் அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கடையில் அப்படியே வந்து சத்யராஜ் ஹீரோவாகிறாரு. திரும்பி சிவாஜி படத்தில் ரஜினி சார் பண்ணும்போது அது வந்து பவர்ஃபுல் கேரக்டர், எப்படி மிஸ்டர் பாரத்தில் இருக்கோ அதோட பவர்ஃபுல் ரோல் கேரக்டர், பட் வில்லன். அப்படிங்கும்போது இந்த சத்யராஜிட்ட பேசப்படும் போது சத்யராஜ் அந்த ஒரு மனசு முரண்பாடுல வந்து நீ எடிட்டிங் பண்ணி என்ன வில்லன் மாதிரி காமிச்சிட்டாங்க, இதில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வேணான்னு சொல்லி பண்ணும்போது தான் சம்பளமும் கிட்டத்தட்ட இந்த ரஜினி சாருக்கு ஈக்குவலாக பேசப்பட்ட ஒரு சம்பளம் அது. பட் சத்யராஜ் அதில் ஏதோ கொஞ்சம் உடன்பாடு சரியில்லை. அதில் ஏற்பட்ட அந்த முரண்பாடு அதை அப்படியே தொடர்ந்துட்டே வந்துட்டார் சத்யராஜ் சார். அதுதான் அவர் பண்ண தவறுன்னு நான் நினைக்கிறேன். பட் அதை ரஜினி சாரும் ஓகே பண்ணலன்னு வேறு யாரும் வச்சு நீங்கள் பண்ணிக்கேன்ட்டாங்க. ரொம்ப நாளடைவில் பெரிய கேப், கிட்டத்தட்ட 39 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இன்னைக்கு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிற கூலி படத்தில் ஒரு வாய்ப்பு வரும்போது தான் சத்யராஜ் இது நடந்த விஷயங்கள்லாம் தவறுதல்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி கூலி படம் கதை கேட்டோடனே ரஜினி சாரோட படம் பண்ணுறேன்னார். 30 வருடங்களுக்கு முன்னாடி நான் பண்ணது, இப்போ இந்த வாய்ப்பை நான் வந்து நழுவ விடலைன்னு சொல்லி பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன முரண்பாடு இருந்தது எதுவுமே இல்லாமல் ரஜினி சார் நண்பன் சொல்லி கட்டி போட்டு சத்யராஜ் பண்ணும்போது சத்யராஜ் உண்மையிலே கண்கலங்காத கரையை சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருடைய இந்த தொடர்பே கட் ஆயிடுச்சு இல்லையா. அவர் ரொம்ப நெருங்கி பழகி அவர் என்னங்கிறத தெரியாம ஒரு மிஸ்டேக்கன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் கூட சொன்னாரு, ரஜினிக்கு தெரிஞ்ச ரஜினியை வந்து வெளியில இருந்து பார்த்து தவறாக கமெண்ட் செய்பவர்கள், அவரை தொடர்ந்து விமர்சிப்பவர்கள், ரஜினி கூட நீங்கள் 3 நாள் பழகினீங்கன்னா அது எல்லாமே காணாமல் போயிருன்றது சத்யராஜா. 3 நாள் இல்லை, 1 மணி நேரம் பழகினாலே போதும் சார். ரஜினி சாரை பார்த்துட்டு அவங்கள அப்படியே அது என்ன மெஸ்மரிசம் மெடிடேஷனே தெரியாது, அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர். எடுத்தோன்னா தோலில் போட்டு தான் சார் கை போட்டு பேசுகிறார், அங்கேயே ஃப்ளாட்டு சார் நீங்கள். அதுக்கப்புறம் தான் சத்யராஜ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஆஹா ஒரு நல்ல மனிதனுடைய நட்பை நம்ம வந்து இழந்துட்டோமே, கூட இருக்கிறவங்களாம் போட்டு கிளப்பி போட்டது, அல்வா கொடுக்குற நமக்கே அல்வா கொடுத்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லி சத்யராஜ் ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்புறம் தான் கூலியில் வந்து உடனே கமிட் பண்ணாங்க, பண்ணுறேன்னு சொன்னார். கேரக்டர் எனக்கு தேவையில்லை, ரஜினி சாரோட பண்ணுனா போதுன்னாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் 2 பேர் கலந்துக்கிட்டு பேசின விஷயங்கள் நிறைய, ஹெல்த்தை பற்றி நிறைய பேசினாங்க. சத்யராஜ் இன்னமும் நீங்கள் ரொம்ப இந்த இளமையை தொடர்ந்துருக்கீங்க, விக்கு வச்சிங்கன்னா சின்ன பையனாக இருக்கீங்க, ஹெல்த்தை பார்த்துங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்களா, அட்வைஸ் எனக்கு பண்ணார் ரஜினி சார் பண்ணார். நான் ரொம்ப பிரமிச்சா இருந்தேன், எனக்கு பழைய ஞாபகங்கள் தான் போச்சு. இப்படி ஒரு மனிதரை வந்து நம்ம வேற மாதிரி நினைச்சிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு இப்போ சத்யராஜ் இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்காரு. அவரே சொல்ற விஷயங்களா இருக்கு. இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து தன்னை விமர்சிச்ச சத்யராஜ் ரஜினி சார் புகழ்ந்து பேசினார். அது பயங்கர ஹைலைட்டாக போயிடுச்சு. அதுதான் ரஜினி. இப்போ நீங்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் ஸ்டேஜில் சத்யராஜ் மனசில் தோன்ற விஷயத்தை தான் பேசினாரு. ஸோ மனசுல வச்சுட்டு இருந்து எதையுமே பின்னாடி பேச மாட்டேன், நேரடியாக பேசுவார். அதனால் ஒரு தவறு இல்லைன்னு ரஜினி சொல்லும்போது சத்யராஜ் கண்கலங்காத அளவுக்கு இருக்காரு. அப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு, ஒரு நல்ல மனிதனுடைய நட்பை நம்ம இத்தனை நாள் இழந்திருக்குமேன்னு சொல்லி. இப்போ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. லோகேஷ் கனராஜ் ஒரு பாலத்தை போட்டு விட்டார். ஸோ நிறைய ஸ்டேஜில் இப்போ ப்ரொமோஷனில் சத்யராஜ் ரஜினி சாரை பற்றி தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு, இப்படி ஒரு மனிதர் அப்படின்ட்டு. இந்த படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடி தாண்டுங்கிறத சத்யராஜ் தான் சொல்கிறாரு. இப்போ அது எங்கேயுமே எந்த படத்தை பற்றி அது மாதிரி பேசுனதே கிடையாது, பேசவே மாட்டார். ரஜினி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ ஃப்ரெண்டுன்னா ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி ஆயிடுச்சு. ரஜினி சாரோட 3-4 வயசு கம்மி தான், பட் ஒரு அண்ணன் தம்பி உறவு முறை, நல்ல நட்பு, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த கூலி படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் சத்யராஜுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளும் அவருடைய நட்பு இன்னும் தொடரட்டும், வரிசையாக படங்கள் பண்ணிட்டு தான் நம்மளும் சொல்ல விரும்புகிறோம்.
ஆஹா, சத்யராஜோடைய ஜேர்னியை வந்து இவ்வளோ அன்னைக்கிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஜேர்னி மாதிரியே இருந்தது இந்த வீடியோ. தேங்க்யூ சார். நன்றி சார்.